வணக்கம். இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் அப்படிங்கிற டாபிக் அழகு 9ல் 10ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் கொடுத்துருக்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அறிமுகம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன், அதை மட்டும் பார்த்துக்குங்க போதும். இதில் வந்து இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1806 வேலூர் கழகம் வந்து ஏற்பட்டுச்சு. நம்மளுக்கு தெரியும் 18ஆம் நூற்றாண்டு தொடக்கத்திலேயே வேலூர் கழகம் வந்து 1806 ஏற்பட்டுச்சு. அதையெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் இல்லை அடுத்த வர வீடியோஸில் பார்க்க போகிறோம். அந்த வேலூர் கோட்டையில் ஏற்பட்ட புரட்சி வந்து தென்னிந்தியா முழுவதுமே எங்கெல்லாம் இராணுவ முகாம்கள் இருக்கோ அங்கெல்லாம் எதிரொலிச்சுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. தென்னிந்தியாவில் நடைபெற்ற இந்த போராட்டம் அதாவது இராணுவ முகாம்களோடு நிற்காமல் பல்வேறு சமய சாதி இயக்கங்கள் இருக்குது பார்த்திங்களா, அங்கே எல்லா பக்கமே எதிரொலிச்சுது அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடக்ஷனை வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது 9.1 போட்டு தமிழ்நாட்டில் தொடக்க கால தேசிய அதிர்வுகள் கொடுத்து சென்னை வாசிகள் சங்கம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சென்னை வாசிகள் சங்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், சரிங்களா. மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் வந்து தென்னிந்தியாவில் தொடங்கப்பட்ட காலத்தால் முற்பட்ட அமைப்பு. இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, காலத்தால் முற்பட்ட அமைப்பு. இது வந்து சென்னை வாசிகள் சங்கம். இது எப்போ ஏற்படுத்தினாங்கன்னா 1852 கஜ்ஜலு லட்சுமி நரசு சீனிவாசனார் மற்றும் அவங்கள சேர்ந்தவங்க வந்து ஏற்படுத்திக்கிறாங்க. கஜ்ஜலு லட்சுமி நரசு சீனிவாசனார், அதாவது MNA மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் 1852. கஜ்ஜலு லட்சுமி நரசு சீனிவாசனார் இவங்க வந்து தோற்றுவிச்சிருக்காங்க. இதில் வந்து யாரெல்லாம் உறுப்பினர்களாக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா வணிகர்களே அதிக எண்ணிக்கையில் இருந்தனர், சரிங்களா. வணிகர்கள் அதிகமாக இருக்காங்கன்னா என்ன இதுக்காக இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து அதிகமான வரி விதிச்சிருப்பாங்க. அந்த வரியை குறைக்கிறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு வந்து நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு தான் இந்த MNA. இவங்க இதோடு நிற்காமல் அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்னைக்கு வந்து கிறிஸ்தவ சமயப்பாளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து அவங்களுக்கு கவர்மெண்ட் வந்து ஆதரவு தெரிவித்தாங்க, அரசு வந்து ஆதரவு தெரிவித்தது. அதுக்கு எதிராக வந்து பல்வேறு போராட்டங்கள் நடத்துனாங்க. இது ஒரு பாயிண்ட்டு. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா MNAவில் வந்து மெயின் பாயிண்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன, இங்கே கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, டார்ச்சர் கமிஷன். அதாவது இவங்க வந்து வருவாய்த்துறை அதிகாரிகள் இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி வரி வசூல் பண்ணுறாங்கல்ல, அவங்க வந்து விவசாயிகளை வந்து சித்திரவதை செஞ்சு வரி வசூல் பண்ணாங்க. அதுக்கு எதிராக வந்து போராட்டம் நடத்தி டார்ச்சர் கமிஷன் அப்படிங்கிற ஒரு டார்ச்சர் ஆக்ட் கொண்டு வரதுக்கு இம்பார்ட்டண்ட்டாக வந்து இவங்க இருந்தாங்க. சென்னை வாசிகள் சங்கம்னா இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் வந்து இவ்வளோ தான். அதாவது சென்னை வாசிகள் சங்கம் 1852 கஜ்ஜலு லட்சுமி நரசு சீனிவாசனார் தொடங்கப்பட்டது. இதில் வந்து அதிக அளவில் வந்து வணிகர்களே இருந்தாங்க. இவங்க வந்து தென்னிந்தியாவில் காலத்தால் முற்பட்ட அமைப்புன்னு சொல்லலாம் இவங்க வந்து மெயினாக வந்து இந்த டார்ச்சர் கமிஷன் கொண்டு வந்தது யாரோட முயற்சினாலும் கேட்டிங்கன்னா இந்த MNA இவங்களோட முயற்சியால், சரிங்களா. அடுத்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா தேசியவாத பத்திரிகைகள் தொடக்கங்கள். அதாவது தேசியவாத பத்திரிகைகள் வந்து எப்படி தொடங்கினாங்க அப்படிங்கிற நீட்டாக கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்டார்டிங்கில் முத்துச்சாமி என்பவர் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக 1877 நியமிக்கப்படுகிறார். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 1877 முத்துசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதி. கேட்பாங்க கொஸ்டின், சரிங்களா. முதல் இந்திய நீதிபதியாக நியமிக்கப்பட்டது யாருன்னு கேட்பாங்க. முத்துச்சாமி சென்னை மாகாணத்துக்கு வந்து நியமிக்கப்படுறாங்க. இதை எதிர்த்து அன்னைக்கு இருந்த ஐரோப்பிய பத்திரிகைகள் வந்து பல்வேறு கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, பத்திரிகைகளில் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. இதையை பார்த்துட்டு இங்கே இருக்க நம்மளுடைய தேசிய போராட்டவாதிகள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த முடியலையே, ஒரு இந்தியர் வந்து தலைமை நீதிபதி ஆகிறாரு, இதை வரவேற்றோ இல்லை அவருக்கு ஆதரவாகவோ வந்து நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த முடியல அப்படிங்கிறதுக்காக, மக்களோட கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பத்திரிகைகள் வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகை ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஜி சுப்பிரமணியம் வீரராகவாச்சாரி மற்றும் அவங்க நண்பர்கள் 4 பேர் சேர்ந்து 1878 சரிங்களா, 1878 தி இந்து எனும் செய்தி பத்திரிகையை தொடங்கினார்கள், சரிங்களா. இது 1878 ஜி சுப்பிரமணியம் வீரராகவாச்சாரி இந்து அப்படிங்கிற நாளில் வந்து தொடங்கினாங்க. என்ன பேக்ரவுண்ட் தெரிஞ்சுக்கங்க, இவங்க நம்மளுக்கு வந்து புக்கில் நீட்டாக தெளிவாக கொடுத்துருக்காங்க எதனால் வந்து இந்த பத்திரிகை தொடங்கினாங்க அப்படிங்கிறத. அதாவது முத்துசாமி அவர்களை வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நியமிக்கிறாங்க. அதுக்கு எதிர்வினையாற்றும் விதமாக ஐரோப்பிய பத்திரிகைகள் வந்து நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க அவங்கள, போஸ்டிங் கொடுத்ததை. அதனால் அதை வந்து பார்த்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இதை நம்ம மக்களோட கொண்டு போய் சேர்த்தணும், ஒரு இந்தியர் வந்து தலைமை நீதிபதி ஆகிறாரு, இதை கொண்டு போய் மக்களோட சேர்த்தணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் 1878 தி இந்து எனும் பத்திரிகை வந்து தொடங்குறாங்க. யார் தொடங்குறாங்கன்னா ஜி சுப்பிரமணியம் வீரராகவாச்சாரி இவங்க வந்து தொடங்குறாங்க அப்படிங்கிற டேட்டா கொடுத்துருக்காங்க. அதை தொடர்ந்து தான் வந்து
1891 1891 சுதேசமித்திரன் என்ற பெயரில் தமிழில் ஒரு தேசிய பருவ இதழையும் தொடங்கினார். அதாவது ஜி. சுப்பிரமணியம் 1891 சுதேசமித்திரன் என்ற பெயரில் தமிழில் ஒரு தேசிய இதழையும் தொடங்கினார். 1899 அவ்விதழ் நாளிதழாக மாறியது. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பல்வேறு இதழ்களை வந்து கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்குங்க. இந்தியன் பேட்ரியாட், சவுத் இந்தியன் மெயில், மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட், தேசாபிமானி, விஜயா, சூரியோதயம், இந்தியா போன்ற உள்நாட்டு பத்திரிகைகள் தொடங்குவதற்கு இது வந்து முன்னோடியாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து இந்து இதழ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 1891, 1878, 1891 மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜி. சுப்பிரமணியம் வந்து தொடங்குறாரு. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து சென்னை மகாஜன சபை. ஃபஸ்ட்டு வந்து எம்என்ஏ பார்த்தோம். அடுத்தது வந்து இந்து நாளிதழ் வந்து எப்போ தொடங்கினாங்க, 1878 தொடங்கினாங்க அப்படிங்கிறது பார்த்தோம். இது வந்து பல இதழ்கள் தொடங்குறதுக்கு ஒரு முன்னோடியாக இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்த ஹெட்டிங் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா சென்னை மகாஜன சபை அப்படிங்கிற டாபிக் கொடுத்துருக்காங்க. தென்னிந்தியாவில் தெளிவான தேசிய நோக்கங்களுடன் துவங்கப்பெற்ற தொடக்ககால அமைப்பு சென்னை மகாஜன சபை. 1884 மே 16 எம். வீரராகவாச்சாரி, ஆனந்தராஜலு, பி. ரங்கையா மற்றும் சிலரால் நிறுவப்பட்டது இந்த அமைப்பு. இதன் தலைவராக பி. ரங்கையா பொறுப்பேற்றார். இதன் செயலாளராக பொறுப்பேற்ற ஆனந்தராஜலு. இந்த இன்ஃபர்மேஷன் சென்னை மகாஜன சபை நம்மளுக்கு பொறுத்துகால வந்து கொடுத்துருவாங்க. சரிங்களா? பொறுத்துகால கொடுத்துருவாங்க. இல்லை வந்து நம்மளுக்கு இதில் காலவரிசைப்படுத்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு தொடங்குனது எதுன்னு கேட்டிங்கன்னா எம்என்ஏ. சரிங்களா? மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். செகண்ட் தொடங்குறது என்னென்னா சென்னை மகாஜன சபை. கரெக்டாக காலவரிசையை ஞாபகம் வச்சுங்க. அது வந்து 1852. இது வந்து 1884 மே 16. சரிங்களா? 1884 மே 16 இந்த இயக்கம் வந்து தொடங்குறாங்க. இதுதான் வந்து தெளிவான தேசிய நோக்கங்களுடன் துவங்கப்பட்ட அமைப்பு. இந்த அமைப்புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்குது. அதாவது 1884 இந்த அமைப்பு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது தொடங்கினதுக்கப்புறம் வந்து பல்வேறு விவாத கூட்டங்கள் இந்த அமைப்பு மூலமாக நடத்துகிறாங்க. சுதந்திரத்துக்கு ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வந்து என்னென்னவெல்லாம் அடுத்தடுத்து நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற பல்வேறு விவாத கூட்டங்கள் நடத்துகிறாங்க. அதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, குடிமைப்பணிகளுக்கான தேர்வுகள் இங்கிலாந்திலும் இந்தியாவிலும் ஒரே சமயத்தில் நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறத வந்து இவங்க வலியுறுத்தினாங்க. அதுக்கப்புறம் வந்து பல்வேறு இந்திய கவுன்சிலை மூடுவது, வரிகளை குறைப்பது, இராணுவ குடியில் நிர்வாக செலவுகளை குறைப்பது அப்படின்னு சொல்லி பல்வேறு போராட்டங்களை இவங்க ஏற்படுத்தினாலுமே 1885 உருவாக்கப்பட்ட தேசிய காங்கிரஸின் கோரிக்கைகளாச்சு. இவங்க கொடுத்துக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு தெரியும். இந்திய தேசிய காங்கிரஸ் 1885 ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கு இவங்க என்னென்னலாம் பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்களோ இதுலேருந்து நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்து அதுக்கு வந்து வச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற டேட்டாவும் நம்மளுக்கு வந்து கொடுத்துக்கிறாங்க. இந்த சென்னை மகாஜன சபையில் வந்து பார்த்திங்கன்னா 1884 மிதவாதிகள் கூட்டம் நடைபெறுது. எங்கேன்னா அடையாறு மிதவாதிகள் கூட்டம் வந்து டிசம்பரில் 1884 டிசம்பரில் அடையாறு என்னும் இடத்துள்ள பிரம்மஞான சபையில் கூடியது. தாதாபாய் நவ்ரோஜி, KT தெலங், சுரேந்திரநாத் பானர்ஜி மற்றும் சில தலைவர்கள் வந்து இதில் கலந்து கொண்டாங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து 1885 பம்பாயில் நடைபெற்றது. இதில் முதல் கூட்டம் வந்து பம்பாயில் நடைபெற்றுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 72 பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். அந்த 72 பிரதிநிதிகளில் 22 பேர் சென்னையை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தேசிய காங்கிரஸின் 2வது மாநாடு 1886 வருஷம் நடக்குது. வருஷம் இந்த இந்திய தேசிய காங்கிரஸோட மாநாடுகள் எப்போ நடக்கும்னா டிசம்பர் மாதத்தில் கண்டினியூஸாக நடத்துவாங்க. நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் மாநாடு 1885 டிசம்பரில் நடக்குது. 2வது மாநாடு வந்து பார்த்திங்கன்னா 1886 கொல்கத்தாவில் நடக்குது. இதுக்கு தலைவராக வந்து தாதாபாய் நவ்ரோஜி இருக்கார். இந்த மாநாட்டில் வந்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 3வது காங்கிரஸ் மாநாடு எங்கே நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா பத்ருதீன் தியாப்ஜியின் தலைமையில் சென்னையில் நடைபெற்றது. இந்த மாநாடு வந்து சென்னையில் 1887. ஃபஸ்ட்டு வந்து 85, 2வது 86, 3வது 87. நம்மளுக்கு வந்து இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். 87 அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா அது வந்து சென்னையில் நடந்திருக்குது. சென்னையில் எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 1000 விளக்குன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த பிளேஸ் 1000 விளக்கு அப்படிங்கிற இடத்துல வந்து மக்கீஸ் தோட்டம், இது வந்து கேட்பாங்க எக்ஸாமில். மக்கீஸ் தோட்டத்தில் வந்து இந்த 3வது மாநாடு இந்திய தேசிய காங்கிரஸோட 3வது மாநாடு நடக்குது. இதில் மொத்தம் கலந்து கொண்டவங்க பார்த்திங்கன்னா 607 மெம்பர்ஸ். அதில் 362 பிரதிநிதிகள் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த பிரதிநிதிகள் வந்து இதில் பங்கு பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னா இப்போ வந்து சொன்ன பார்த்தீங்களா சென்னை தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அன்றைக்கி தமிழ்நாடின் சென்னை மாகாணத்தின் ஒரு பகுதியாக இருந்தது. சென்னை மாகாணம் தான் அன்றைக்கி மாகாணங்களை தான் பிரிச்சிருந்தாங்க. அந்த மாகாணங்களில் சென்னை மாகாணம் என்பது இன்றைய ஆந்திர பிரதேசத்தின் பெரும்பகுதி,
கடற்கரையோர மாவட்டங்கள், அப்புறம் கர்நாடகாவின் பெங்களூரு, பெல்லாரி, தெற்கு கனரா, கேரளாவில் வந்து மலபார், அப்புறம் ஒடிசாவின் கஞ்சம் இப்போ சிலப்பதிகாரம் உள்ளடக்கியது. இந்த பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் என்ன, பாக்ஸ் இன்ஃபர்மேஷன்லேருந்து நிறைய கேள்விகள் வந்து நம்மளுக்கு அப்பப்போ கேட்டுடுறாங்க, இதையும் நோட் பண்ணிக்கோங்க. 1905 வந்து பார்த்திங்கன்னா வங்கப் பிரிவினை ஏற்பட்டுச்சுன்னு நம்மளுக்கு தெரியும். அந்த வங்கப் பிரிவினையினுடைய எதிர்விளைவுகள் வந்து இந்தியாவின் பல்வேறு பகுதியில் வந்து எதிரொலிச்சது. அதில் வந்து தமிழ்நாட்டுடைய எதிர்வினை அந்த டைமிங்கில் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது தான் அடுத்தது கொடுத்துருக்காங்க. வ.உ. சிதம்பரனார், வி. சர்க்கரையார், சுப்பிரமணிய பாரதி, சுரேந்திரநாத் ஆரியா ஆகியோர் தமிழ்நாட்டைச் சேர்ந்த சிறந்த தலைவர்கள் ஆவர். இவங்க வந்து பல்வேறு போராட்டங்கள் நடத்தினாங்க. இதில் வந்து நாட்டுப்பற்றை ஏற்படுத்துவது வந்து பாரதியாரின் பாடல்கள் வந்து பல்வேறு மக்கள் நாட்டுப்பற்று உணர்வை தட்டி எழுப்பியதில் சுப்பிரமணிய பாரதியின் தேசபக்தி பாடல்கள் மிக முக்கியமான பங்காற்றி கொடுத்துருக்காங்க. சுதேசமித்திரன், இந்தியா ஆகிய இரண்டும் முக்கிய இதழ்களாக வந்து செயல்பட்டுச்சு. சுதேசமித்திரன் ஆகிய இரண்டு இதழும் வந்து முக்கியமாக செயல்படுச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தேசிய தலைவரான பிபின் சந்திரபால் சென்னையில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது ஆற்றிய சொற்பொழிவுகள் இளைஞர்களை கவர்ந்தன. சுதேசி இயக்கத்தில் மாணவர்களும் இளைஞர்களும் பெருமளவில் பங்கு பெற்றனர் அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சுதேசியை செயல்படுத்துவதில் மேற்கொள்ளப்பட்ட துணிகரமான நடவடிக்கைகள் ஒன்று தூத்துக்குடியில் வ.உ. சிதம்பரனால் தொடங்கப்பட்ட சுதேசி. இது அடுத்து வந்து நம்மளுக்கு வ.உ.சியை பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. வ.உ. சிதம்பரனாரால் தொடங்கப்பட்ட சுதேசி நீராவில் கப்பல் நிறுவனம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக எனக்கு கருதப்பட்டுச்சு. இதில் வந்து அவர் என்னென்ன கப்பல் வாங்குறாங்கன்னா 2 கப்பல் பேர், காளியா மற்றும் லாவோ என்னும் 2 கப்பல்களை விலைக்கு வாங்கி அவர் வந்து தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் இடையே ஓட்டினார். நம்மளுக்கு என்ன கேட்பாங்கன்னா வ.உ.சியால் தொடங்கப்பட்ட கப்பல் நிறுவனம் என்னென்ன கப்பலை வந்து விலைக்கு வாங்கினாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஒன்று கப்பலோட பேர் காளியா மற்றும் லாவோ 2 கப்பல் வாங்கிக்கிறாங்க. அது எங்கே ஓட்டினாங்க, எந்த டிஸ்டன்ஸ் கேட்பாங்க, எங்கெங்கே ஓட்டினாங்க அப்படின்னு. தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் இடையே ஈக்கிக்கிறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடைக்கிது. திருநெல்வேலி எழுச்சி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலியிலும் தூத்துக்குடியிலும் நூற்பாலை தொழிலாளர்களை அணிதிரட்டுவதில் வ.உ. சுப்பிரமணிய சிவாவின் தோளோடு தோள் என்றார். வ.உ.சி. சுப்பிரமணிய சிவாவின் தோளோடு தோள் என்றார். 1908 ஐரோப்பியாவுக்கு சொந்தமான கோரல் நூற்பாலை போராட்டத்தை பற்றி கேட்பாங்க நம்மளுக்கு. 1908 ஐரோப்பியர்களுக்கு சொந்தமான கோரல் நூற்பாலையில் நடைபெற்ற வேலைநிறுத்தத்துக்கு தலைமையேற்றார். யார் தலைமையேற்றார்னு கேட்பாங்க. வ.உ.சி. சுப்பிரமணிய சிவாவோட தோளோடு நின்று அந்த கோரல் நூற்பாலையில் நடைபெற்ற போராட்டத்துக்கு வந்து தலைமையேற்றார் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்குது. அடுத்த பாயிண்ட், பிபின் சந்திரபால் வந்து விடுதலை செய்யப்பட்டார். அந்த விடுதலையை வந்து கொண்டாடுவதற்கு பல்வேறு இடங்களில் வந்து பொதுக்கூட்டங்கள் வந்து நம்மளுக்கு நிறைய நடத்தினாங்க. அப்படி நடைபெற்ற போராட்டத்துக்கு அந்த பொதுக்கூட்டத்துக்கு வந்து ஆதரவு தெரிவித்து அந்த பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணதுக்காக வந்து வ.உ.சியும் சிவாவும் கைது செய்யப்பட்டனர். என்னன்னா தலைவர்கள் வந்து அரசு துரோக குற்றம் சாட்டப்பட்டு 2 பேர்த்தையும் வந்து கைது பண்ணி கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டாங்க. வ.உ.சிக்கு வந்து கொடுமையான வகையில் 2 ஆயுள் தண்டனைகள் வழங்கப்பட்டன. மக்கள் செல்வாக்கு பெற்ற இவ்விரு தலைவர்களும் கைது செய்யப்பட்ட செய்தி பரவியதில் திருநெல்வேலியில் கலகம் வெடித்தது. சரிங்களா. காவல் நிலையம், நீதிமன்றம், நகராட்சி அலுவலக கட்டடங்கள் தீக்கிரையாக்கப்பட்டன. நடத்திய துப்பாக்கிச்சூட்டில் 4 வந்து உயிரிழந்தனர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வ.உ.சி கடுமையான தண்டனையில் வந்து இன்னும் பார்த்திங்கன்னா சிறை தண்டனையோடு செக்கிழுக்க வைக்கப்பட்டார். சுப்பிரமணிய பாரதி என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, சுப்பிரமணிய பாரதி வந்து பிரெஞ்சுக்காரர்களின் ஆதிக்கத்திலிருந்து பாண்டிச்சேரிக்கு இடம்பெயர்ந்தனர். இதை கேட்பாங்க நம்மளுக்கு. இதனால் வந்து எதனால் வந்து பாண்டிச்சேரிக்கு போனாங்க அப்படின்னா, அவங்க பிரெஞ்சுக்காரர்கள் கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஆங்கிலேயர் கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. அந்த நம்மளுக்கு பாண்டிச்சேரி வந்து பிரெஞ்சுக்காரர் கட்டுப்பாட்டில் இருந்தனால இந்த மாதிரி தீவிர தேசியவாதிகள்லாம் இருக்கிறாங்கல்ல, தீவிர தேசியவாதிகள் ஃபுல்லாக வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா பாண்டிச்சேரிக்கு போய் அங்கே வந்து பதுங்கிட்டாங்க. அடுத்தது வந்து இந்த புரட்சிகர தேசியவாதிகள் இருக்கிறாங்களா, இந்த புரட்சிகர தேசியவாதிகளுக்கு பயிற்சி வந்து எங்கே கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டோம்னா, லண்டனில் இருந்த இந்திய ஹவுஸ் என்ற இடத்திலும் பாரிஸிலும் வழங்கப்பட்டது. அவர்களில் முக்கியமானவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா எம்பிடி ஆச்சாரியா, வி சுப்பிரமணியனா, TSS ராஜன் ஆகியோர் ஆவர். அவர்கள் புரட்சிகர நூல்களை பாண்டிச்சேரியின் வழியாக சென்னையில் விநியோகம் செய்தனர்.
புரட்சிவாத செய்தித்தாள்களான இந்தியா புரட்சிகர செய்தித்தாள்கள் சரிங்களா, புரட்சிகர செய்தித்தாள்களான இந்தியா, விஜயா, சூரியோதயம் ஆகியன பாண்டிச்சேரியிலிருந்து வெளிவந்தன. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. புரட்சிகர செய்தித்தாள் எதுன்னு கேட்பாங்க சரிங்களா. அல்லாட்டி புரட்சிகர செய்தித்தாள் இல்லாதது எதுன்னு கொடுத்துருவாங்க. 4 இடத்த கொடுத்து எதுன்னு கேட்டுருவாங்க. இந்தியா, விஜயா, சூரியோதயம் இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சுன்னா பாண்டிச்சேரியிலிருந்து வெளிவந்தன. இதில் இம்பார்ட்டன் வந்து ஆஸ்கொலை 1904இல் நீலகண்ட நீலகண்ட பிரம்மச்சாரியும் சிலரும் பாரத மாதா சங்கம் நீலகண்ட பிரம்மச்சாரி பாரத மாதா சங்கம் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். 1904 வந்து ரகசிய அமைப்பை வந்து உருவாக்குறாங்க. ஆங்கில அதிகாரிகளை கொல்வதன் மூலம் மக்களிடையே இதில் இம்பார்ட்டன்ட் வந்து என்னென்னா புரட்சிகர அமைப்பில் ஆங்கில அதிகாரிகளை கொல்வதன் மூலம் மக்களிடையே நாட்டுப்படு உணர்வை தூண்டுவதே அமைப்பின் நோக்கமாக வந்து இருந்துச்சு. செங்கோட்டையைச் சார்ந்த வாஞ்சிநாதன் இவ்வமைப்பால் உள்ளுணர்வு தூண்டப்பட்டு அவர் 1911 ஜூன் 17இல் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரான ராபர்ட் WD ஆஸ் என்பவரை மணியாச்சி ரயில் சந்திப்பில் சுட்டுக் கொன்றார். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. 1911 ஜூன் 17 சரிங்களா. 1911 ஜூன் 17 திருநெல்வேலியில் மாவட்ட ஆட்சியரான ராபர்ட் WD ஆஸ் என்பவரை மணியாச்சி ரயிலில் துப்பாக்கியால் சுட்டு கொண்டுட்டு அவரும் தன்னைத்தானே சுட்டு கொண்டார் சரிங்களா. இது வந்து எப்படி நடந்துச்சு அப்படின்னா 1904 பாரத மாதா சங்கம் நீலகண்ட பிரம்மச்சாரி ஏற்படுத்தின பாரத மாதா சங்கத்தினுடைய கோட்பாட்டில் ஈர்க்கப்பட்டு இவர் வாஞ்சிநாதன் என்பவர் வந்து 1911 ஆசுங்கிற வந்து அவங்க கொண்டிருக்காரு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது அன்னிபெசன்ட் அம்மையாரும் தன்னாட்சி இயக்கமும் சரிங்களா. தீவிர தேசியவாதிகள் வந்து புரட்சிகர இயக்கங்கள்லாம் வந்து ஆங்கிலேயரோட இரும்புக்கரம் கொண்டு அவங்க வந்து அடக்கினதுனால தீவிரவாதிகள்லாம் சைலண்ட் ஆகிட்டாங்க. மிதவாதிகள் வந்து மறுபடியும் ஆரம்பிக்கிறாங்க. தேசிய இயக்கம் தலைவிட்டிருந்த நிலையில் பிரம்மஞான சபையின் தலைவரும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிரம்மஞான சபையின் தலைவரும் அயர்லாந்து பெண்மணியான அன்னிபெசன்ட் அயர்லாந்தின் தன்னாட்சி அமைப்பை வந்து இங்கே இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அடியொற்றி தன்னாட்சி இயக்கத்தை முன்மொழிந்தார். 1916இல் தன்னாட்சி இயக்கத்தை ஹோம் ரூல் லீக் சரிங்க தொடங்கியவர் அகில இந்திய அளவில் தன்னாட்சி வழங்கப்பட வேண்டும் எனும் கோரிக்கையை முன்னெடுத்து சென்றார். தன்னாட்சி இயக்கம் அப்படின்னா அன்னிபெசன்ட் அம்மையார் அப்படின்னா அயர்லாந்து அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1916இல் தன்னாட்சி இயக்கத்தை வந்து அன்னிபெசன்ட் அம்மையார் தொடங்கினாங்க நமக்கு தெரியும். அன்னிபெசன்ட் அம்மையார்னாலே அயர்லாந்து. அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்னிபெசன்ட் அம்மையார் வந்து இங்கே வருங்க நியூ இந்தியா காமன்வீல் அப்படிங்கிற 2 பத்திரிகை செய்தித்தாள்களை வந்து தொடங்கிக்கிறாங்க. அது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அடுத்து வந்து அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என கூறியது யாருன்னு கேட்பாங்க சரிங்களா. இது வந்து கோட்டா கொடுத்து இந்த கொட்டேஷன் கொடுத்து இது யார் கூறுனாங்க அப்படின்னு கேட்டுருவாங்க. அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்டிங்கன்னா அன்னிபெசன்ட் அம்மையார். அடுத்தது வந்து அப்படி பார்த்தீங்கன்னா 1910 ஆண்டு பத்திரிகை சட்டத்தின்படி அன்னிபெசன்ட் பிணைத்தொகையை பெருமளவு பணத்தை செலுத்தும்படி அறிவுறுத்தப்பட்டார். விடுதலை பெற இந்தியா எப்படி துயருற்றது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா விடுதலை பெற இந்தியா எப்படி துயருற்றது அப்படின்னு சொல்லிட்டு புக்கு வந்து இவங்க எழுதிக்கிறாங்க அன்னிபெசன்ட். இந்த புக்கோட கோட்டு கொடுத்துருவாங்க. விடுதலை பெற இந்தியா எப்படி துயருற்றது என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டனாலும் நம்மளுக்கு தெரியாமல் போயிடும். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்தியா ஒரு தேசம் எனும் 2 புத்தகங்களையும் சுயாட்சி குறித்த துண்டு பிரச்சனைகளையும் எழுதினார். அடுத்தது பார்த்திங்கன்னா 1912 சென்னை திராவிடர் கழகம் சரிங்களா. மெட்ராஸ் திராவிடர் அசோசியேஷன் உருவாக்கப்பட்டது. அதன் செயலாளராக சி நடேசனார் வந்து இருந்தார் சரிங்களா. 1912 இதில் நான் நோட் பண்ண வேண்டியது என்ன 1912 மெட்ராஸ் திராவிடன் அசோசியேஷன் என்ன நம்மளுக்கு வந்து வரிசைப்படுத்துதுன்னு சொல்லி கொடுத்துருவாங்க சரிங்களா. 1911 வந்து மெட்ராஸ் திராவிடன் அசோசியேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 1916 ஜூன் மாதத்தில் பிராமணர் அல்லாத மாணவர்களுக்காக திராவிடர் சங்க தங்கும் விடுதி சரிங்களா. சி நடேசனார் வந்து 1916 திராவிடர் சங்க தங்கும் விடுதியை வந்து நிறுவினார். அதில் TM நாயர், சி நடேசனார் ஆகியோர் தலைமையில் சுமார் 30 பிராமணர் அல்லாதவர்கள் சென்னை விக்டோரியா மகாராஜர் கூடினர். பிராமணர் அல்லாதோரின் நலன்களை மேம்படுத்துவதற்காக தென்னிந்திய நலவுரி சங்கம் எனும் பிராமணர் இல்லாமல் இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுடைய மேம்பாட்டுக்காக வந்து சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் எனும் அமைப்பை உருவாக்கப்பட்டது. நீதி கட்சி அமைச்சரவை 1920இல் நடத்தப்பட்ட தேர்தல்களை காங்கிரஸ் புறக்கணித்தது.
சட்டமன்றத்தில் மொத்தம் இருந்த 98 இடங்களில் சட்டமன்றத்தில் மொத்தம் இருந்த 98 இடங்களில் 63இல் நீதி கட்சி ஜெயிச்சது. சரிங்களா? நீதி கட்சி அமைச்சரவை வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டோம்னா, காங்கிரஸ் வந்து 1920 வந்து புறக்கணிச்சிட்டாங்க. அதனால இங்கே ஸ்டார்ட் பண்ண நம்ம நீதி கட்சி வந்து ஜெயிச்சாங்க. இதில் முக்கியமான ஃபஸ்ட்டு வந்து 1920 வந்து முதலமைச்சர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நம்மளைய. சுப்புராயலு முதலாவது முதலமைச்சரானார். சுப்புராயலு வந்து முதலாவது முதலமைச்சரானார். 1920 நடைபெற்ற போட்டியில் ஜெயிச்சு நீதி கட்சி ஆட்சி அமைக்குது. சுப்புராயலு முதலாவது முதலமைச்சரானார். சரிங்களா? 1923 நடைபெற்ற தேர்தலுக்கு பின்னர் நீதி கட்சியைச் சேர்ந்த பனகல் அரசர் அமைச்சரவையை அமைத்தார். இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 1919 நமக்கு தெரியும் ரவுலட் சட்டம் வந்து கொடூரமான கொண்டு வந்தாங்க. 1919 ரவுலட் சட்டம் வந்துச்சு. ரவுலட் சட்டத்தை கொண்டு வந்தது யாருன்னா சர் சிட்னி ரவுலட். அவருடைய பெயர்லேயே வந்து அந்த சட்டம் வந்து அமைக்கப்பட்டுச்சு. இந்த சட்டத்தோட சாரம்சம் என்ன நமக்கு தெரியும். யாரையுமே வந்து நம்ம அரசு வாரண்ட் இல்லாமையே விசாரணைக்கு நம்ம விசாரணைக்கு எடுத்துக்கலாம். அரெஸ்ட் வாரண்ட் இல்லாமையே அரெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த சட்டத்துடைய சாரம்சம். அதுக்கு எதிராக வந்து நம்ம இந்திய தலைவர்கள் எல்லாருமே வந்து பல்வேறு குரல் கொடுத்தனர். அதில் வந்து காந்தியடிகள் என்ன பண்ணார்னா, தென்னாப்பிரிக்காவில் தான் பயன்படுத்திய போராட்ட வடிவமான சத்தியாகிரகத்தை மேற்கொண்டார். சரிங்களா? ரவுலட் சத்தியாகிரகம் 1919 மார்ச் 18 மெரினா கடற்கரையில். தமிழ்நாட்டில் வந்து 1919 மார்ச் 18 மெரினா கடற்கரையில் நடைபெற்ற கூட்டத்தில் காந்தியடிகள் உரையாற்றினார். சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. காந்தியடிகள் எந்த கடற்கரையில் உரையாற்றினாலும் கேட்டுருவாங்க. 1919 ஏப்ரல் 6 கருப்புச் சட்டத்தை எதிர்க்கும் நோக்கில் கடையடைப்பும் வேலைநிறுத்தங்களும் நடத்தப்பட்டன. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. சென்னை நகரின் பல பகுதிகளிலிருந்து தொடங்கிய ஊர்வலங்கள் மெரினா கடற்கரையில் ஒன்றிணைந்து பெரும் மக்கள் கூட்டமானது. அந்நாள் முழுவதும் உண்ணாவிரத பிரார்த்தனைகளும் மேற்கொள்ளப்பட்டன. சென்னை சத்தியாகிரக சபை என்ற அமைப்பும் நிறுவப்பட்டது. ராஜாஜி, கஸ்தூரி ரங்கர், முத்தையா, சத்தியமூர்த்தி, ஜார்ஜ் ஜோசப் ஆகியோர் கூட்டத்தில் உரை நிகழ்த்தினர். தொழிலாளர்களை தனியாக நடத்தப்பட்ட கூட்டம் ஒன்றில் வி. கல்யாண சுந்தரம், பிபி வாடியா, வஉசி ஆகியோர் உரையாற்றினர். திருவிக்கா. சரிங்களா? தொழிலாளர்களும் மாணவர்களும் பெண்களும் பெருவாரியான எண்ணிக்கையில் பங்கேற்ற இவ்வியக்கத்தின் முக்கிய அம்சமாகும். அடுத்தது வந்து கிளாம்பத்து இயக்கம். இது எல்லாமே தென்னிந்தியாவில் இது எல்லாமே அதாவது நார்த் இந்தியாவில் வந்து நடைபெற்றுச்சு. அங்கே போராட்டங்கள் நடைபெற்றுச்சு. அங்கே இருந்தது இங்கே எப்படி நடைபெற்றுச்சு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தான் வந்து நம்மளுக்கு இந்த டாப்பிக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. கிளாபத்து இயக்கம் ஜாலியன்வாக் படுகொலை தொடர்ந்து அதற்கு காரணமான ஜெனரல் டையர் அனைத்து குற்றச்சாட்டுகளிலிருந்தும் விடுக்கப்பட்டதோடு இல்லாமல் அவருக்கு பரிசுகளும் வெகுமதிகளும் வழங்கப்பட்டன. முதல் உலகப் போருக்கு பின்னர் துருக்கியின் கலீபா அவமரியாதை செய்யப்பட்டதுடன் அவரது கிளாபத்து இயக்கத்துக்கு முக்கியமான இது வந்து என்ன கேட்டிங்கன்னா இதுதான். துருக்கியின் கலீபா அவமரியாதை செய்யப்பட்டது தான் வந்து மெயின் காரணம் கிலாபத் இயக்கத்துக்கு. சரிங்களா? அந்த பதவியை மீட்பதற்காக கிலாபத் இயக்கம் தொடங்கப்பட்டது. பெரும்பாலும் தேசிய இயக்கத்திலிருந்து ஒதுங்கி இருந்த முஸ்லீம்கள் தற்போது பெரும் எண்ணிக்கையில் பங்கேற்க தொடங்கினர். இந்த பாயிண்ட் கேட்கணும்னு வாய்ப்பு இருக்குது நம்மளுக்கு. இதை நோட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் 1920 ஏப்ரல் 17 மௌலானா சவுகத் அலி தலைமையேற்ற ஒரு பொதுக்கூட்டத்துடன் கிலாபத்தினால் கடைபிடிக்கப்பட்டது. 1920 ஏப்ரல் 17 கிலாபத் இயக்கம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை தொடர்ந்து ஈரோட்டிலும் மாநாடு நடைபெற்றது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்தது ஒத்துழையாமை இயக்கம். ஒத்துழையாமை இயக்கத்தின் போது தமிழ்நாடு செயல் துடிப்புடன் விளங்கியது. சி. ராஜாஜியும் ஈவேரா அதாவது பின்னர் பெரியார் அழைக்கப்பட்டவர் தலைமையேற்று நடத்தினார். முஸ்லீம் லீக்கின் சென்னை கிளையை நிறுவிய யாகூப் ஹசன் என்பவருடன் ராஜாஜி நெருக்கமாக செயல்பட்டார். இதன் காரணமாக தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்தின் போது அனைவரும் இணைந்து செயல்பட்டனர். தமிழ்நாட்டில் அனைவரும் எப்போ எந்த இயக்கத்தின் போது இணைந்து செயல்பட்டனர் அப்படின்னு கேள்வி கேட்டுருவாங்க. நம்ம சும்மா சாதாரணமாக இந்த வார்த்தை விட்டுட்டு போயிடுவோம். ஆனால் கேட்டுருவாங்க, தமிழ்நாட்டில் எந்த இயக்கத்தின் போது இந்து முஸ்லீம் அனைவருமே ஒன்றா சேர்ந்து நடைபெற்றாங்கன்னா ஒத்துழையாமை இயக்கம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கங்க. அடுத்து வரிகொடா இயக்கமும் கள்ளுக்கடை மறியலும். ஒத்துழையாமை இயக்கத்தின் ஒரு பகுதியாக பல இடங்களில் விவசாயிகள் வரி கொடுக்க மறுத்தனர். தஞ்சாவூரில் வரிகொடா இயக்கம் ஒன்று நடைபெற்றது. சட்டமன்றங்கள், பள்ளிகள் மற்றும் நீதிமன்றங்கள் ஆகியவை புறக்கணிக்கப்பட்டன. அந்நிய பொருட்கள் புறக்கணிக்கப்பட்டன. பல பகுதிகளில் தொழிலாளர்களின் வேலை நிறுத்தங்கள் அதிக எண்ணிக்கையில் நடைபெற்றன. அவற்றில் பல தேசிய தலைவர்களால் வழிநடத்தப்பட்டது.
ஒத்துழையாமை இயக்கத்தின் முக்கிய அம்சமாக திகழ்ந்தது கள்ளுக்கடைகளுக்கு எதிரான போராட்டங்களே. 1921 நவம்பரில் சட்டமறுப்பு இயக்கத்தை தொடங்குவதென முடிவு செய்யப்பட்டது. சட்டமறுப்பு இயக்கம் சரிங்களா. ராஜாஜி, சுப்பிரமணிய சாஸ்திரி, ஈவேரா ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். 1922 ஜனவரி 13 வேல்ஸ் இளவரசின் வருகை புறக்கணிக்கப்பட்டது. காவல்துறையின் அடக்குமுறையில் 20 கொல்லப்பட்டனர், பலர் காயமுற்றனர். 1922 சௌரி சௌரா நிகழ்வுகளில் 22 காவலர்கள் கொல்லப்பட்டதை தொடர்ந்து ஒத்துழையாமை இயக்கம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீல் சிலை அகற்றும் போராட்டம். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன் நான். நீல் சிலை அகற்றும் போராட்டம். இந்த நீல் சிலை அகற்றும் போராட்டம் வந்து என்ன பார்த்திங்கன்னா 1937 ராஜாஜியின் தலைமையில் காங்கிரஸ் ஆட்சி அமைந்திருந்த போது இச்சிலை அகற்றப்பட்டு சென்னை அருங்காட்சியகத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது அப்படின்னு இன்ஃபர்மேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீல் சிலை அப்படிங்கிற போராட்டம் வந்து நீல் அப்படிங்கிறவர் வந்து ஒரு ஆங்கிலேயர். அவருக்கு வந்து சிலை வச்சுருந்தாங்க. அதாவது சென்னை மவுண்ட் ரோட்டில் சரிங்களா. சென்னை மவுண்ட் ரோட்டில் அவருக்கு வந்து சிலை வச்சுருந்தாங்க. அதை அகற்றி 1937 இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. யார் அகற்றினாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க. அடுத்த டாபிக் பார்த்திங்கன்னா ஒத்துழையாமை இயக்கம். காந்தியடிகள் முன்வைத்த கோரிக்கைகளை வந்து வைஸாக ஏற்றுக்கொள்வதனால உப்பு சத்தியாகிரகம் ஏற்படுத்த செய்து தலைமையேற்று வேதாரண்யம் நோக்கி அணிவகுத்து சென்றனர். உப்பு சத்தியாகிரகம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சரிங்களா 1930 ஏப்ரல் 13 வந்து திருச்சிராப்பள்ளியிலிருந்து தொடங்கி ஏப்ரல் 28, அதாவது இங்கே வந்து 15 நாள் சரிங்களா. 1930 ஏப்ரல் 13 திருச்சிராப்பள்ளியிலிருந்து தொடங்கி ஏப்ரல் 28 தஞ்சாவூர் மாவட்டத்தின் வேதாரண்யத்தை சென்றடைந்து கத்தியின்றி ரத்தமின்றி இந்த போராட்டத்துக்கு நடுவில் வந்து இந்த பாடெல்லாம் பாடிட்டு போனாங்க சரிங்களா. கத்தியின்றி ரத்தம் ஒன்றி யுத்தம் ஒன்று வருகுது அப்படிங்கிற பாட்டு. நம் நாமக்கல் கவிஞரின் பாடலில் வந்து இவங்க வந்து இந்த போராட்டத்தின் போது பாடி சென்றனர். இந்த சத்தியாகிரகிகள் சென்ற எல்லா பாதைகளுமே எழுச்சிமிகு வரவேற்பு கிடைச்சது. ராஜாஜியின் தலைமையில் 12 தொண்டர்கள் உப்புச்சட்டத்தை மீறி உப்பை அள்ளினர். உப்புச்சட்டத்தை மீறியதற்காக ராஜாஜி கைது செய்யப்பட்டார். அவருடன் சேர்ந்து பல்வேறு தலைவர்களும் வந்து கைது செய்யப்பட்டனர். இந்த உப்பு சத்தியாகிரக நினைவு சின்னம் வந்து பார்த்திங்க அப்படின்னு இடம்னா வேதாரண்யத்தில் வந்து அமைக்கப்பட்டிருக்குது சரிங்களா. தமிழக மாவட்டங்கள் பரவலான போராட்டம். உப்பு சட்டங்களை மீறியதற்காக பல்வேறு போராட்டங்கள் உப்பு சத்தியாகிரகம் வந்து பல்வேறு இடத்துல பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்றுச்சு. உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி யாருன்னா ருக்மணி லட்சுமிபதி சரிங்களா. ருக்மணி லட்சுமிபதி அப்படிங்கிறவர் தான் வந்து உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி சரிங்களா. 1932 ஜனவரி 26 பரவலாக ஆரியா என அழைக்கப்பட்ட பாசியம் புனித ஜார்ஜ் கோட்டையின் உச்சியில் தேசிய கொடியை ஏற்றினர் சரிங்களா. உப்பு சத்தியாகிரக போராட்டம் நடைபெற்றுச்சு. அதில் வந்து பல்வேறு போராட்டங்கள் பல்வேறு இடங்கள் நடைபெற்றுச்சு. அதில் வந்து மெயினாக வந்து ருக்மணி லட்சுமிபதி வந்து அபராதம் கட்டிய முதல் பெண்மணி சரிங்களா. 1932 ஜனவரி 11 திருப்பூரில் கொடிகளை ஏந்திய வண்ணம் நாட்டுப்பற்று மிகுந்த பாடல்களை பாடி சென்று ஊர்வலத்தின் காவல்துறை இரக்கமின்றி அடித்து உதைக்கப்பட்டனர். திருப்பூர் குமரன் வந்து அந்த போராட்டத்தில் தேசிய கொடியை ஏந்தியவாறே OKSR குமாரசாமி தேசிய கொடியை உயர்த்தி பிடித்தவாறே விழுந்து இறந்தார். ஆகையால் இவர் கொடிகாத்த குமரன் என புகழப்பட்டார். முதல் காங்கிரஸ் அமைச்சரவை 1937 காங்கிரஸ் வெற்றி பெற்றது. நீதி கட்சி படுதோல்வி அடைந்தது. ராஜாஜி வந்து 1937 முதல் காங்கிரஸ் அவையை வந்து ஆட்சியில் அமைக்கிறாரு. இந்த அமைச்சரவையில் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன கேட்டிங்கன்னா சேலத்தில் வந்து மதுவிலக்கை வந்து பரிசோதனை முறையில் வந்து மதுவிலக்கை வந்து அறிமுகப்படுத்தினார். அடுத்தது வந்து அதாவது இந்திய தேசிய காங்கிரஸை வந்து கேட்காமையே வந்து 2ஆம் உலகப் போரில் வந்து இந்திய இராணுவத்தை பயன்படுத்துறதுனால காங்கிரஸ் அமைச்சரவை வந்து ராஜினாமா செஞ்சது சரிங்களா. அடுத்து இந்திய எதிர்ப்பு போராட்டம். பள்ளிகளில் இந்தி மொழி கட்டாய பாடமாக அறிமுகம் செய்யப்பட்டது. இது ராஜாஜியால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு சர்ச்சைக்குரிய நடவடிக்கை. அதனால் வந்து தமிழ் மொழிக்கும் பண்பாட்டுக்கும் தீங்கு விளைவிக்க ஆரிய வட இந்தியர்களால் சுமத்தப்பட்ட ஏற்பாடாக இது கருதப்பட்டதால் மக்களிடையே பெரும் மனக்கசப்பை ஏற்படுத்தியது. இதற்கு எதிராக ஈவேரா மிகப்பெரிய பரப்புரையை மேற்கொண்டார். அவர் இந்திய எதிர்ப்பு மாநாடு ஒன்றினை சேலத்தில் நடத்தினார். உறுதியான செயல்பாட்டுக்கான திட்டத்தை இம்மாநாடு வடிவமைத்தது. இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு ஒடுக்கப்பட்ட கூட்டமைப்பும் முஸ்லீம் லீக்கும் ஆதரவு அளித்தன. தாளமுத்து மற்றும் நடராஜன் எனும் 2 ஆர்வமிக்க போராட்டக்காரர்கள் சிறையில் மரணமடைந்தனர். இது இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க.
தாளமுத்து மற்றும் நடராஜன் வந்து அதாவது இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் சிறையில் வந்து ஊர்வலம் நுழைஞ்சாங்க. அடுத்து வந்து பெரியார் உட்பட 1200 போராட்டக்காரர்கள் கைது செய்யப்பட்டனர். காங்கிரஸ் அரசு பதவி விலகியதைத் தொடர்ந்து நிர்வாகத்தை கைக்கொண்ட சென்னை மாகாண ஆளுநர் இந்தி கட்டாய பாடம் என்பதை நீக்கினார். அடுத்தது வெள்ளையனே வெளியேறு இயக்கம். 1942 ஆகஸ்ட் 8 வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு காந்தியடிகள் செய் அல்லது செத்துமடி எனும் முழக்கத்தை வழங்கினார். ஒட்டுமொத்த காங்கிரஸ் தலைவர்களும் ஒரே நாளில் இரவில் கைது செய்யப்பட்டனர். ஒவ்வொரு ரயில் நிலையத்திலும் காவலர்கள் உள்ளூர் தலைவர்களின் பெயர் பட்டியலை வைத்துக் கொண்டு அவர்கள் ரயிலை விட்டு இறங்கியதும் கைது செய்ததை பம்பாயிலிருந்து திரும்பிக் கொண்டிருந்த காமராஜர் கவனித்தார். காவல்துறையினர் கண்களில் படாமல் அரக்கோணத்திலேயே இறங்கிவிட்டார். பின்னர் அவர் தலைமறைவாகி வெள்ளையனே வெளியேறு இயக்கத்திற்காக மக்களை திரட்டும் பணியை மேற்கொண்டார். தீராத மக்கள் இயக்கம். இவ்வியக்கத்தில் சமூகத்தின் அனைத்து பிரிவினரும் பங்கேற்றனர். பக்கிங்காம் மற்றும் கர்நாடிக் மில், சென்னை துறைமுகம், சென்னை மாநகராட்சி இதெல்லாம் நம்மளுக்கு வேண்டியதில்லை. அப்புறம் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் வந்து ஆங்கிலேயர்களால் வந்து ஒடுக்கப்பட்டது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. இதில் வந்து பாடச்சொற்கும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுலேருந்து நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். தமிழ்நாட்டில் தேசியவாதம் வளர்வதற்கு சென்னை வாசிகள் சங்கம் ஃபஸ்ட்டு கால வரிசைப்படுத்தி கொடுத்தாங்கன்னா நம்ம இதை வச்சு ஈஸியாக எழுதிடலாம். ஃபஸ்ட்டு சென்னை வாசிகள் சங்கம், அடுத்து சென்னை மகாஜன சபை, தேசியவாத பத்திரிகைகள் வந்து போன்ற வந்து பல்வேறு பங்களிப்பை ஏற்படுத்துச்சு. தமிழ்நாட்டில் நடைபெற்ற இந்திய தேசிய இயக்கத்தின் சுதேசி இயக்க கட்டம் குறிப்பாக வ.உ.சி., சுப்பிரமணிய சிவா, சுப்பிரமணிய பாரதி ஆகியோர் வகித்த பாத்திரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒத்துழையாமை இயக்கம், காங்கிரஸ் ஆரோடு ஈவேராவின் முரண்பாடுகள், தேசிய அளவில் சுயராஜ்ய கட்சியின் தோற்றம், இதெல்லாம் வந்து இந்த இதில் வந்து பார்த்தோம் நம்ம. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் கலை சொற்கள் கொடுத்துருக்காங்க. அதாவது இம்பார்ட்டன்ட் கலைச்சொற்கள் கொடுத்துருக்காங்க. இதையே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து எக்ஸாமில் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நம்மளுக்கு. இது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட நீங்கள் படிக்கிறதுக்காக வச்சுக்கோங்க. நீ நோட் பண்ணுறதுக்காக தான் நிறுத்திக்கிறேன். சரிங்களா? அவ்வளோதான். இந்த டாபிக் இதோடு முடிஞ்சுது. இதுக்கு அப்புறம் புக் பேக் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. புக் பேக் கொஸ்டின்ஸ் வேணால் அப்படியே ஷோ பண்ணுறேன். நீங்கள் ஆன்சர் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் சொன்னதில் இந்த ஆன்சர்ஸ் எல்லாம் கரெக்டாக வருதுன்னு பார்த்துக்குங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.